சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுதப்பா. ஆரோ கல்லறை மூடிடும் பெருங்கள் புரண்டுரண்டோடுதப்பா. அங்கு போட்ட முத்திரை காவல் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோக்கி பார்க்கலாமா? அதிகாலையில் தேடுகின்ற கட்டளை வார்த்தையின்படி அதிகாலையில் நான் தேடும்படியாய் கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்தை நினைத்து, ஆண்டவரே உங்கள் நன்றி ராஜான்னு சொல்லாமா? தைத்தோட்டத்தினுடைய 26 சபையினால் கொண்டாட வேண்டும். கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்தை நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லலாமா? அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாக மாற வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாக மாற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். ஆராதனை 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 இயேசுராஜனுக்கே.
மாற்றும் என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதும் என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப வீரன் என்று எழுதும் ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷபாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் சுவிசேஷபாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும் என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும் என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும் ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே நல்ல தகப்பனே காலை வேளைக்கா சமூகத்து நன்றி ராஜா 26ஆம் சபை நாளை கொண்டாடுபடியான கர்த்தர் நீர் கொடுத்த பெரிய பாக்கியத்துக்கு நன்றி சுவாமி அடியானை மறைத்து வெளிப்படுங்க வந்துடுற மக்களுக்கு ஒரு ஆறுதான வார்த்தை தாங்க நீங்கள் பேசுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கும் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா உட்காரலாம் தயவுசு உட்காந்துடுங்க கர்த்தர் கொடுத்த பெரிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் நாளையும் கூட உங்களெல்லாம் காணபடியான ஒரு பெரிய கிருபை அது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் தம்பி சிபிக்காக ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் அவர் சொன்னபடி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நுழைவதுக்கு அவர் தான் எனக்கு ஒரு வாய்க்காலாக இருந்தார் முதல்ல ஒரு ஒரு வாய்க்காலாக இருந்து அவங்களுக்கு நிறைய திருச்சபைகளில் வர முடியான ஒரு கிருபையை ஆண்டு தந்திருக்கிறார் தந்தது மாத்திரமல்ல நிறைய திருச்சபைகளை கட்டும்படியான பாரத பள்ளி கண்ணன் விளை விளாத்தி விளை
நிறையா திருச்சபையில் கட்டும்படியான கடவுள் பெரிய கிருபை தந்தார். அந்த கிருபைகளுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, நான் ஒரு பாரம்பரியமான ஒரு மனுஷன்தான், பெரிய ஊழியக்காரன் அல்ல. நான் வியாபாரி, நான் ஒரு வியாபாரி தான். வியாபாரம் பண்ணதுனால கடவுள் கொடுத்த பெரிய கிருபை நினச்சி ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் நடத்த விதத்தை பார்த்து ஆண்டவர் சாட்சியாக வாழணும், மகிமையாக வாழணும், ஒரு சந்தோஷமாக வாழ்க்கை வாழணும்னு சொல்லி கடவுள் கொடுத்த பெரிய கிருபை நினச்சி நான் இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். என் குடும்பம் சென்று பெரிய குடும்பம், கிட்டத்தட்ட வீட்டில் 4 பிரதர்ஸ். நாங்கள் ஒரே ஜாயிண்ட் ஃபேமிலி. எங்கள் வீட்டில் ஒரே கிச்சன் தான். எனக்கு 3 பிள்ளைகள். என்னுடைய மூத்த மகள் கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. நல்ல ஊழியத்தை செய்ய முடியாத கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அவங்க வீட்டுக்காரர் தான் அந்த சர்ச்சுக்கு, பேரூர் சர்ச்சுக்கு, சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு ஒரு செக்ரட்டரியாக இருக்காங்க. செக்ரட்டரி இருக்கிறது மாத்திரமல்ல, இப்போ தான் சமீப காலத்தில் ரவீந்திரன் தீமேத்யூ கோயம்புத்தூர் பிஷப் மூலமாக ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆலயம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டது. என்னுடைய அடுத்த மகள் சென்னையில் எங்கள் சர்ச்சில் அவள் தான் கோயில் மாஸ்டர். அவருடைய கணவர் தான் ஜான்சன் தாமஸ், என்னுடைய 2வது மருமகன். 3வது மகள் தென்காசியில் இருக்கா. எல்லோரும் கடவுள் பிரியமாக கடவுளுடைய நேசித்து வாழக்கூடிய பிள்ளைகளை ஆண்டு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஜான்சன் தாமஸ் ஒரு நல்ல தீர்க்கதரிசி. ஆண்டு கொடுத்த பெரிய ஊழியம், கடவுள் நடத்துகிற பெரிய விதத்தை பார்க்கும்போது கர்த்தருக்கு பயந்து வழிநடக்கும் எவனும் பாக்கியவான். உன் கைகளையும் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோடும் கணித திராட்சை செடியைப் போலவும் பிள்ளைகள் பந்தய சுற்றிலும் ஒலிவுமர கன்றுகளைப் போலவும் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவார். கர்த்தர் சீயோன் ஆஸ்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். நீ பிள்ளைகளையும் எருசலேமின் சமாதானத்தையும் காண்பாய். மாற்றும்படி கடவுள் கொடுத்த பெரிய கிருபைக்கு கடவுள் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, எனக்கு 75 வயசு முடியுது, 76 ஸ்டார்டிங், 76 நடக்குது. முந்தாள் நடந்த நிகழ்ச்சி என்னுடைய மருமகன் தான் ஜான்சன் தாமஸும் நிறையா விதமான காரியத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்து அந்த விழாவை நடத்த முடியாத கிருபை தந்தார். அதுக்கும் நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இம்மத்தியில் வந்திருக்கக்கூடிய ராஜபால் ஐயாவுக்காக, மருதங்குடி ராஜபால் ஐயருக்காக, ஜபசிங் ஐயருக்காக நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகள் கர்த்தர் விசேஷமாக ஆஸ்வதிக்க போகிறார். அது மாத்திரமல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ பேராயர் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. 4 பேர் தேர்வு செய்திருக்காங்க. அது கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷனை தேவன் கொண்டு வரணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷனை கொண்டு வந்து கடவுள் ஒரு ஆசிரத்தை கட்டளையிட்டு திருச்சபை திருமண்டலங்கள் ஆஸ்வதிக்கப்பட கிருபை ஆண்டு தரணும். அதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். அது மாத்திரமில்லை, தம்பி சர்ச்சு செக்ரட்டரி மூலமாக நான் அந்த சபையை பற்றி நிறைய காரியங்களை சொன்னார். ஒரு துடிதுடிப்பான வாலிபன், சாலமோனை போல ஒரு அசைக்க முடியாத ஒரு நல்ல மனுஷன், தேவ மனுஷன். அது மாத்திரமல்ல, மோசைக்கு எப்படி ஒரு யோசுவா ஒரு வாலிபனாக வாழ்ந்தாரோ, நம்ம சிபி பாஸ்டருக்கு ஒரு நல்ல வாலிபனாக திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கார். அந்த கிருபைக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். வாழ்கிறது ஒரு வாழ்க்கை தான், ஒரே வாழ்க்கை, வேறு வாழ்க்கை இல்லை. உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தோடு கடந்து போகும்போது என்றும் மனுஷனை எதையும் எடுத்து செல்ல முடியாது. ஆனால் நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை அவளை இதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். ஏதோ வளர்ந்தவனு கிடையாது. எனக்கு ஆண்டுக்கு என்ன சாதனை பண்ண, உனக்கு அத்தனை பாண்டுகளையும் பட்டாரே. 40க்கு 39 அடிகளில் அடிக்கப்பட்டு முதுகெல்லாம் உளப்பட்ட நிலம் போல மாறி உனக்கு இத்தனை கஷ்டத்தை பட்டு லட்சியத்தை கொடுத்தாரே. தெய்வனுக்கு என்ன மகிமை செலுத்த போகிற, அதை தான் ஆண்டு கேட்காரு. இதுதான் வாழ்க்கை. சும்மா ஏதோ வளர்ந்தோம் அப்படி வாழ்க்கை கிடையாது. மனுஷன் ஆயுசு நாட்களே கம்மி தான். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 90:10 வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஆயுசு நாட்கள் 70 வருஷம்தான். பலத்தின் மதியால் பாடு 80 வருஷம் இருந்தாலும் பாடு வேதனை தான். இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிற நீ கடவுள் என்ன செய்யணும், கடவுள் என்ன சாட்சியுள்ள வாழணும். நீ குடும்ப விழாவாக கொண்டாடுறோம், குடும்பமாக விழாவாக கொண்டாடுற நாம் எப்படி கடவுளுக்கு சாட்சியாக இருக்கணும், அந்த மகிமையை எப்படி செலுத்தணும் அப்படின்னு நினச்சி ஆண்ட கேட்கணும். ஆண்டவரே உடைய கிருபை இருக்கட்டும் அப்படின்னு கேட்கணும். அது மாத்திரமில்லை, முட்டத்தில் பைபிள் காலேஜ் கட்டும்போது அண்மையான பிஷப் செல்லையா அவங்க ஆகி சொன்னாங்க, பிரதர் நீங்கள் எங்கள் டைஸுக்கு ஒரு பைபிள் காலேஜ் கட்டுறோம், நீங்கள் பெரிய உதவி செய்யணும்னு சொன்னாங்க.
கடவுள் சாட்சியாக அது மகிமையாக செய்ய கர்த்தர் கிருபை கெடுத்தார். இதுதான் வாழ்க்கை, பாரம், தரிசனம். இதுதான் வேலை. ஒன்றும் நம்ம கொண்டு போகிறதில்ல. எந்த காரியம் செய்தாலும் சரி, இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை தான். இந்த உலகத்தில் கர்த்தருக்கு சாட்சியாகி மகிமையாக நீ வாழும்போது கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். யோசுவா சொல்லுவார்ல, நான் என் வீட்டாரும் என்றால், யோசுவா 24:15 வாசிக்கும்போது, நான் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே செய்வோம். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் ஒரு நாள் ஒரு குறைவே வைக்க மாட்டார். எந்த கஷ்டம் ஒரு வாழ்க்கையில் வராது. வாழ்க்கை மாத்திரம் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். அதை தான் ஆண்டு விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 16:7 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்கும்படி செய்வான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீ கடவுளுக்கு மகிமையாக வாழும்போது, சாட்சியாக வாழும்போது வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதத்தை நான் வாய்க்காத பண்ணவே நாடு சொல்கிறார். கிருபைக்கும் போக கொடுக்கணும். இன்றைக்கி திருச்சபையை பாரம், எனக்கு ரொம்ப பாரம், ரொம்ப வேதனை. திருச்சபை நினச்சா பிரதர் சொன்னாங்க, 3 வருஷம் நான் லேசைட்டியா திருநெல்வேலியில் இருந்தேன். எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன் பிரயோஜனம் இல்லைன்னா செயல்பட முடியல. எல்லாமே துட்டு சம்பாதிக்கணும், காசு அடிக்கணும், திருட்டுத்தனமான வாழ்க்கை வாழ்ந்து தான் வாரங்க ஒழிய ஒரு பாரமுள்ள வாழ்க்கை வேணும், ஒரு தரிசனமான வாழ்க்கை வேணும். அந்த எண்ணங்கள் நிறைய பேர்கிட்ட இல்லை, நிறைய திருச்சபைகள் இல்லை. அப்படிப்பட்ட காரியத்துக்கான ஜெபம் பண்ணணும். கடைசி காலம் வந்திருக்கோம். அரசியல் சூழ்நிலையெல்லாம் சரியில்லை, நாட்டுடைய நடப்புகள்லாம் சரியில்லை, வேதத்தை வாசிக்க முடியலை. இன்றைக்கி வேதத்தை வாசிக்க முடிய எத்தனையோ தடைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ கண்ணீர்கள். இது மத்தியில் வாழ்ந்துக்க நீ கடவுளுக்கு எப்படிப்பட்ட மகிமையை செலுத்த வேணும்? ஒரு மாறுமுள்ள வாழ்க்கை வந்தால் தான் மனுஷன். ஏதோ வளர்ந்தவன் வாழ்க்கை கிடையாது. ஆண்டவர் பட்ட பாடுகளை நினைத்து, உனக்கு இத்தனை பாடுகளையும் பட்டாரே, இத்தனை கஷ்டங்களையும் பட்டாரே, அதை நினைத்து ஒரு வாழ்க்கை வாழணும். இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்கிறாங்க, நிறைய பேர் பாவம் செய்கிறாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராஜாக்களை கையில் ஒப்படைச்சிடறாரு. கிதியோன் காலத்தில் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, கிதியோன் காலத்தில் மீதியான கையில் ஆண்டவர் 7 வருஷம் ஒப்பு கொடுத்துறாரு. 7 வருஷம் ஒப்பு கொடுத்து ரொம்ப வேதனைப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கண்ணீர் விட்டு ஆடுறாங்க. கிதியோனை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தவன் கூட இருக்காரு அப்படின்னு சொல்ல ஆண்டு சொல்கிறாரு. கிதியோன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் என்னோட கூட இருப்பீரானா? ஏன் இந்த பாடு, ஏன் இந்த கஷ்டம்னு கேட்குறான். ஆண்டு கிதியோன் மூலமாக நிறைய விடுதலை கொடுக்குறாரு. இன்றைக்கி ஒன்று மூலமாக ஆண்டவர் திருச்சபைக்கு விடுதலை கொடுக்கணும். உன் மூலம் குடும்பத்துக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும். உன் மூலம் குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படணும். உன் மூலம் திருச்சபைகள் கட்டப்படணும். அந்த கிருபைக்கு நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமில்ல, செக்ரட்டரி தம்பி சொன்னார், 26 வருஷத்துக்கு முன்னே இந்த சபை அரைக்கும் போது ரொம்ப கஷ்டம் ஐயா. இன்றைக்கி ரொம்ப ஆரம்பித்து நிறைய மக்கள் ஆண்டவர் நேசிக்காங்க, நிறைய ஆண்டு மக்கள் தேடி வராங்கன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா கர்த்தரை தெய்வம்னு சொல்லி தேடக்கூடிய நாட்களுக்கு வந்துட்டோம். வேதத்தில் வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஜனங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்கல்ல. பாகால் தெய்வம் அல்ல. எலியா திக்கு சொல்கிறார். எலியா என்ன சொல்கிறாரு? 2 நினைவுகளால் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீங்க. கர்த்த தெய்வம் கர்த்தரை தேடு, பாகால தெய்வம் பாகால தேடுன்னு சொல்கிறார்ல, சவால் விடுறாருல. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க கர்த்தர் தான் தெய்வம்னு சொல்லி ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்கள்ல. அப்படிப்பட்ட காலத்துக்கு வந்துட்டோம், நெருக்கப்படுற காலங்களுக்கு வந்துட்டோம். அந்த காலத்தை நினைத்து ஒரு வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கையாக தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை நீ வாழணும். அதை தாண்டி விரும்புகிறா. ஏதோ வாழ்ந்தவன் இல்லை, ஒரு வாரம் தரிசனங்கள் வேணும். வேதத்தில் வாசிக்கும் போது எத்தனை விதமான பாடுகள், எத்தனை ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் பாடுகளை நினைக்கும் போது, கஷ்டங்கள் நினைக்கும் போது எத்தனையோ வேதனைகள். ஆனால் அவைகளின் மத்தியிலும் கூட நம்மை ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார். அது கிருபை தான். நல்ல வாழ்க்கையில் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷன், சாப்பாட்டுக்கே வழியில் வாழ்ந்த மனுஷன், ஒன்றுமே இல்லை வாழ்ந்த மனுஷன். ஆண்டவர் பாருங்கள், செத்த நாயிலும் கேவலமாக வாழ்ந்த என்னை ஆண்டு உயர்த்துவது மாத்திரமல்ல, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழபடியான கிருபை தந்து ஒரு வைராக்கியமான வாழ்க்கையை தந்தார். காரணம் கேட்டால் கடவுளுக்கு வாழும்போது, கடவுள் சாட்சியாக வாழும்போது விசுவாசமான வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். விசுவாசமான வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ரொம்ப ஆண்டு நம்ம ஒரு நாள் ஒன்று கைவிடவே மாட்டார். ஆண்டவர் கைவிடவே மாட்டார். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் கைவிடப்பட்ட நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் கேட்டால் அங்கே வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறாங்க, உண்மை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கை 95% உண்மை இல்லாத வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க.
ஏதோ பேர் கிறிஸ்தவங்க, கோயிலில் காணிக்கை கொடுத்துட்டோம், கம்யூனியன் வாங்கிட்டோம், சந்தா கட்டிட்டோம், கோயிலில் மெம்பராக இருக்கணும் தான் வாழ்கிறவங்களுடைய கடவுளுக்குள்ள சாட்சி உள்ள வாழ்க்கையை, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை நீ வாழலை. அந்த வாழ்க்கையை நம்ம கொடுக்கலையா? ஏதோ வாழ்ந்தவன் வளரக்கூடாது. நொப்படிகள் நல்லா இருக்கணும். இன்னைக்கு கோர்ட்டில் 95% கிறிஸ்தவ கல்யாணம் டைவர்ஸ் ஆகுது. 95%. மற்ற கல்யாணங்கள்லாம் எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்குது. கிறிஸ்தவ கல்யாணம் பண்ணி 3 நாளில் டைவர்ஸ் பண்ணுறான். காரணம் கேட்டால் ஒரு பயம் இல்லாத வாழ்க்கை, ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை, ஒப்பு கொடுக்க முடியாத வாழ்க்கை மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. வாழ்க்கை இல்லை. நீ வாழும்போது உன் தேவனை பயன்படுத்தக்கூடிய பிள்ளையாய், சாட்சி உள்ள பிள்ளையாய், கர்த்தர் நல்லவர் என்பதை தெரிந்து கொண்ட பிள்ளைகளை வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமா? அப்படிப்பட்ட பிள்ளைய வாழ்க்கை வாழ்கிறோமா? யோசித்து பார்க்கணும். சிந்தனை பார்க்கனாலும் ஒவ்வொரு நாட்களும் சிந்திப்பேன். கடவுள் நினச்சி பார்ப்பேன், ஆண்டவரே என் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையாக இருக்கா, சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கா? நான் நினச்சி நான் பார்ப்பேன். நினச்சி பார்க்கும்போது தான் அந்த காரியத்தை சிந்திக்க முடியாத கிருபை தர்றாரு. அப்படின்ட்டு வாழ்கிறோமா? ஏதோ வளர்ந்தோம். மிருகம் தான் வாழுது. மிருகத்துக்கு நமக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. தெய்வம் நமக்கு மனதுருக்கக்கூடிய தெய்வம். மனதில் வைத்து வாழணும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே தோத்தரிப்பே. முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. துக்கங்களை சுமந்து கொண்டீர், மெய்யான எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே.
சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவன் தெய்வம் மனதுருகக்கூடியது மனசில் வச்சு வாழணும் ஐயா. ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம்னு சொல்லி வாழக்கூடாது. கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். கடைசி காலத்தை வாழ நாம் எப்படி ஜெபம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாரத்தோட கண்ணீரோட அந்த கேட்கணும். இன்னைக்கு திருச்சபையெல்லாம் சீரழிஞ்சிக்கிட்டு கிடக்குது, பாழாகிக்கிட்டு இருக்குது. மனுஷகுமார் பூலோகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ எண்ணக்கூடிய அளவு ஓடிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நடக்க சில காரியங்களை பார்த்தீங்கன்னா, மக்கள் படுற கஷ்டங்களை பார்க்கணும். ரொம்ப வேதனை, ரொம்ப கண்ணீர். இந்த நிலைமையில் மாறணும். இன்றைக்கி மிஷினரிகள் வெள்ளக்காரங்க மிஷினரிகள் வராமல் இருந்தால் இன்றைக்கி ஒரு அடி நிலம் கூட நம்மகிட்ட இருந்திருக்காது. மிஷினரிக்கு பூமியில் வந்து பூமியில் விதைக்கப்பட்டாங்க. வேதத்தில் வாசியம் இல்லை. யோவான் 18:24 வாசித்து பார்த்தீங்கன்னா, கோதுமை மணியானது பூமியிலிருந்து சாக விட்டால் தனித்திருக்கும், செத்த யானை மிகுந்த பலனை கொடுக்கும். எத்தனையோ மிஷினரிகள் தியாக பலியில் ஒப்பு கொடுத்தாங்க தங்களை. அந்த மிஷினரி வாழ்க்கை நினச்சி பார்க்கணும். அந்த பாரங்கள் நிறைய இல்லை. திருச்சபை சொத்தை விற்கிறது, திருச்சபை சொத்தை சூறையாடுறது, கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பாரம் இல்லை, பயம் இல்லை. அந்த பயத்துள்ள வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அனனியா சபையோட காலத்தில் பார்த்தீங்கன்னா, விதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா,
அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அனனியா சப்ராள் சொந்த இடத்த விற்கிறாங்க. சொந்த இடத்து விற்றது மாத்திரமில்லை, எல்லா சொத்துக்களையும் பொதுவாக வச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது பேதுரு தலைமை நடந்துக்கிட்டு இருக்குது. அனனியா சப்ராள் தன்னுடைய சொத்தை இடத்த விற்கிறாங்க. விற்றுட்டு மனைவி அறிய ஒரு பங்கை 2 வச்சுக்கிறாங்க. புருஷன் மனைவி தப்பு பண்ணுறாங்க. விஷயத்தை கூட பேதுரு பாதத்தில் வைக்காங்க. பேதுரு கேட்குறாரு, இவ்வளோத்தான் சொத்தை விற்றீங்களான்னு கேட்க. ஆமான்னு போய் சொல்கிறான். அப்போ பேதுரு என்ன கேட்குறாரு, சொத்தை விற்கிறதுக்கும் முன்னாலே உன் சொத்து தான், விற்ற பிறகு உன் சொத்து தான், ஏன்டா ஆண்டவர் போய் சொல்லேன்னு கேட்டார். இந்த வார்த்தை கேட்ட உடனே பேதுரு அந்த காலடியில் வெளியே செத்து போயிட்டார். செத்து போயிட்டு 10 வாலிபூசி அடக்கம் பண்ணிட்டு வராங்க. அடக்கம் பண்ணி வந்து 3 மணி நேரத்துக்கு பிறகு சப்ராள் உள்ள நுழைகிறா. பேதுரு கேட்குறான், சொத்தை விழுத்தானா விற்றீங்கன்னு கேட்க. ஆமான்னு சொல்கிறா. புருஷனும் மனைவியை சேர்ந்து தப்பு போட்டுக்கு என்ன பாவம் கிடச்சிது, புருஷனை அடக்கம் பண்ண கால்கள் வீட்டுக்குள்ளே வரலையே, பாவம் பண்ணியேன்னு கேட்க. வந்த வார்த்தை கேட்ட உடனே அவ்வளவும் செத்து போகிறா. அப்படியோட பனிஷ்மெண்ட்டு வரணும். அப்படி வந்தால் தான் மனுஷன் பயப்படுவான். கிருபையின் காலன்னொடனே யாருக்கும் அந்த பயங்கள் இல்லை, ஒரு எண்ணங்கள் இல்லை, திருச்சி பொறுத்து பாரம் இல்லை, தரிசனம் இல்லை. தரிசனங்கள் வேணும், தரிசனத்துக்கு வேணும். நீ 4 பேராயிரம் தேர்வு பண்ணியிருக்காங்க. 4 பேராயருடைய சரித்திரத்தையும் பார்க்கணும். எப்படி ஊழியம் பண்ணியிருக்காங்க, அவங்க சர்வீஸ் எப்படி இருந்திருக்குது, அவங்க எத்தனை திருச்சபை கட்டியிருக்காங்க அப்படி சொல்லி ஜெபத்தை வைக்கக்கூடிய காலங்கள் போய் இல்லை. எல்லாம் கரையம் பேசக்கூடிய காலங்களை மாறிடுச்சு. வேதனை இது போன்ற காலங்களுக்கு அது இல்லை. மனுஷகுமார் பூலோகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பவர் வார்த்தையின்படி ஆண்டவர் சிந்திய ரத்தத்தை நினச்சி பார்க்கணும். ஐயா, சாபம். ஒரு காசுக்கு வெளில ஆசைப்பட்டான் கேயாசி, ஒரு காசுக்கு ஆசைப்பட்டான் கேயாசி. குசுவையாக மாறினா ஒரு பயம் மனுஷன் வாழ்க்கையில் வேணும். வேதத்தில் வாசிக்கும் இல்லை. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது இஸ்ரேல் தேசத்து படைகள் சீரியா நாட்டு படைகள் இஸ்ரேல் தேசத்துக்கு போய் கொள்ளையடிச்சிட்டு வரும்போது சிறுபெண்ணை கொண்டு வந்துடுறாங்க. ஒரு சிறுபெண்ணை கொண்டாந்து கைதியாக வச்சுருக்காங்க. ஒரு சிறுபெண் ஒரு ஒரு மிலிட்ரிக்கார் ஐயா வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. கேப்டன் வீட்டில், நாகமான் வீட்டில் ஐயா குசுவையே இருக்கான். இந்த காட்சியை பார்த்தவங்களுக்கு ஒரு ஆத்ம பாரம் வருது, ஒரு சுவிசேஷ பாரம் வருது. நாச்சியாரை பற்றி சொல்கிறா, என் எஜமான் இஸ்ரேல் தேசத்துக்கு போவாரான்னா அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அங்கே சுகப்படுவான்னு சொல்கிறா. இந்த வார்த்தையை அப்போ மனைவிட்ட சொல்கிறான், மனைவி புருஷன்ட்டு சொல்கிறா, புருஷன் ராஜான்னு சொல்கிறான், ராஜா உடனே சொல்கிறான், அப்போது இஸ்ரேல் ராஜாவுக்கு நான் அவர்களுக்கு ஒரு கடிதம் தரேன்னு சொல்லி கடிதத்தை கொடுக்கான். இந்த கடிதத்தை பார்த்த உடனே சிறிய ராஜா சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிறான். கிழிச்ச உடனே அந்த சத்தத்தை கேட்ட உடனே திக்கத்தில் எலிசா கேட்குறாரு, இல்லை என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேல் தேவன் ஒருத்தர் உண்டு என்பதை அறியட்டும் அவங்க அனுப்புன்னு சொல்கிறான். அனுப்புன உடனே ஒரே வார்த்தை சொல்ல திக்கத்தில் எலிசா, யோர்தானில் போய் கழுவு, யோர்தான் நான் ஸ்நானம் பண்ணு, யோர்தான் முழுகு, 7 தரம் முழுகு, உங்கள் நீங்கி விடுன்னு சொல்கிறான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே நாகமாருக்கு ஆத்திரம். என்ன ஆத்திரம், கிட்ட வருவார், எனக்கு தடை விடுவார், தேய்ச்சி விடுவார், ஏதாவது மாய்மாலம் வேலை பண்ணுவார். சுகமாக பார்த்தனே, ஏன்னா நாட்டு நதி 6 தருவேன், நதியோட பெரிய நதி இங்கே இதுவா அப்படின்னு கேட்கும்போது அவன் கையிலாம் கொடுக்க என்ன சொல்கிறான், ஐயா ஒரு பெரிய வேலையை செஞ்சுருந்தா செஞ்சுருப்பல்ல, யோதானே முழுக சொன்னான், முழுகி பாறை சொல்லும் முழுகும்போது அவன் சுகமாக இருந்து பார்த்து என்ன சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறு தேவன் உலகத்தை இல்லைடான்னு சொல்கிறான். இன்றைக்கு அதே தான் அன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இஸ்ரவேல் தேவனாகி இயேசுவை தவிர ரட்சகர் உலகத்தை யாருமே இல்லை. அந்த மனுஷன் அறியணும், தெரியணும். அதுக்கு நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். நம்ம வாழ்க்கை சாட்சியாக இருந்தால் தான் செய்ய முடியும். அதை மனதில் வைத்து, ஆண்டவரே உன் நாமத்துக்கு மகிமையுள்ள மக்களை மாற எங்களுக்கு கேட்ட கிருபை தாங்க, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழத்தக்க கிருபை தாங்கன்னு ஆண்டு கேட்கும்போது கர்த்தர் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க தெரியுமா, எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. 2 ராஜாக்கள் 4:9 வாசிக்கும் போது ஒரு சுனைமையால் சொல்கிறா, சாட்சி சொல்கிறா, தன் புருஷன்ட்ட என்ன சொல்கிறா, இவர் பரிசுத்தவான் என்று காணுங்க. பரிசு யாரை, திக்கத்தை எலிசா குறித்து சொல்கிறா, இவர் பரிசுத்தவான்னு சொல்கிறேன், மேலே வைப்போம், நாற்காலியை போட்டு குத்துலக்க வைப்போம்னு சொல்கிறா. இன்றைக்கி அப்படிப்பட்ட சாட்சியுள்ள மக்கள் வாழ்கிறாங்களா, உண்மையான மக்கள் வாழ்கிறாங்களா, ஊழியக்காரன் வாழ்க்கையில் உண்மை இருக்கா, விசுவாசிகள் உண்மை இருக்கா, ஏன் வாழ்க்கையில் உண்மை இருக்கா, நான் யோசித்து பார்க்கணும். ஏதோ வளர்ந்த வாழ்க்கை கிடையாது. என் குடும்பத்தை ஆசிரதம் இல்லை,
பிள்ளைகள் வாழ்க்கை ஏன் ஆசிர்வாதம் இல்லை, புருஷன் வாழ்க்கை ஏன் ஆசிர்வாதம் இல்லை, ஒரு வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்குது, கர்த்தருக்கு பயப்படாத வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது, ஏதோ வாழ்ந்தோம்னு சொல்லி மாயமானமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கையை, குடும்பத்தை கட்டக்கூடிய வாழ்க்கையை வாழணும். அப்படி வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதை தான் ஆண்டவர் கேட்காரு. ஏதோ வாழ்ந்தோன்னு வாழ்க்கை கிடையாது. ஒரு நாலு புரோஜனம் இருக்கணும். அது அழிஞ்சி வர உலகத்தை ஒன்றுமே இல்லை, ஒன்று கொண்டு போகிறது இல்லை. இன்றைக்கு மனுஷன் நிலைமை இன்றைக்கி எப்போ மரணம் வரும், எப்போ சில காரியம் வரும், நடக்க முடியாத காலம் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் மரணம் வந்தாலும் சரி, இந்த நேரத்தில் மரணம் வந்தாலும் நான் இயேசுவோடு வாழுவேன், கடவுளுக்கு சாட்சியாக இருப்பேன். பருவத்தை வாழ நம்பிக்கை மனுஷன் வாழ்க்கையில் வேணும். அது மனசில் வாழ்ந்து மற்ற மக்கள் பற்றியில் சுவிசேஷம் சொல்லக்கூடிய பிள்ளைகளாக, ஆண்டோடைய அன்பை எடுத்து சொல்லக்கூடிய பிள்ளைகளை வாழும்போது கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். சபைநாளை கொண்டாடுறோம். சபைநாளை கொண்டாடுவது அருமையான தம்பி சொன்னார். இது 52 சென்ட் இடம்னு சொன்னார். 52 சென்ட் இடம். நிறைய வேலைகள் பண்ண வேண்டிய சூழலில் இருக்குது. நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சபையை பார்த்தா அருமையாக இருக்குது. பிள்ளைகளும் அருமையான பிள்ளைகள். இதன் மூலமாக இந்த தோமா கால் வச்ச இடம், ஐயா மிஷனரி தோமா கால் வச்ச இடம், சீஷரில் 12 சீடரில் ஒரு சீடர் தோமா இந்தியாவுக்கு வந்து கால் வச்ச இடம் கன்னியாகுமரி மாவட்டம். சாதாரணமான பூமி இல்லை. ஒரு ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்து போல் அவ்வளோ வாசமான பூமி. அதை நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம். நான் பெருமைப்படுறேன். தமிழ்நாட்டில் இருக்குது, நான் பெருமைப்படுறேன். தோமா வந்து கால் வைத்த பூமியில் ஆண்டு என்னையும் உட்கார வச்சுக்க நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். அது மாத்திரமில்லை, வாழ்ந்த வாழ்க்கை எத்தப்படிப்பட்ட வாழ்க்கை, ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை, ஒரு சௌரியமான வாழ்க்கை, சவாலான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம கொடுக்கோமா, நம்ம இதை நினச்சி பார்க்கலாமா, கண்டு கேட்கலாமா, ஆண்டவரே அவரோட கிருபைகளை ஒப்பு கொடுக்கலான்னு சொல்ல கேட்கலாமா, தள்ளி தாழ்த்தி ஜெபம் பண்ணுமா, நோக்கி பார்க்கலாம், ஆண்டவரே கரன் கூட இருக்கட்டும் சொல்லி கேட்கலாமா. கர்த்தனை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதன் இல்லை, மனமரம் மனபுத்திரம் இல்லை, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அந்த வார்த்தை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கை உமக்கு பிரியமான வாழ்க்கையாய் உண்மையாய் இவருக்கு கிருபைத்தான் கேட்கலாமா. அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுவேடுவான் நடுவில், நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுவேடுவான் நடுவில். அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில், நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரே ஆதரவும் அவரே, இதயம் நொறுங்கினோரே ஆதரவும் அவரே, கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அழைத்திடுவார், கதறல்கள் கேட்டிடுவார்,
எழும்பிடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். மாயையில் மயங்கினோரை தயை தந்து மாற்றுவாரே. மாயையில் மயங்கினோரை தயை தந்து மாற்றுவாரே. தூயாவிடுவார், தூய்மையாய் மாற்றிடுவார். தூயாவிடுவார், தூய்மையாய் மாற்றிடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற வேளையெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கு நன்றி ராஜா. குடும்ப ஆராதனைக்கு வருகிறோப்பா. குடும்பமாய் சேர்ந்து ஆராதிக்க கிருபை தந்தீங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை ஞானமாய் வளர்க்க கிருபை தாங்க, அறிவோடு வளர்க்க கிருபை தாங்க, ஜெபத்தோடு வளர்க்க கிருபை தாங்க. என் பிள்ளைகளுக்கு ஆசிரமம் இருக்காங்களா, திருச்சபைக்கு ஆசிரமம் இருக்காங்களா, பார்த்து நடக்க கிருபை தாங்கப்பா. மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.